உண்மை உண்மை பிரதர், நீங்க சொன்னது உண்மையிலேயே கரெக்டான விஷயம். அதாவது இத வச்சு அரசியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுல பல இடத்துல பல கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி இதை வச்சு மத அரசியலும் பண்றாங்க, இன அரசியலும் பண்றாங்க. சில பேர் வந்து இதை வந்து இது வந்து நாங்க எதிர்க்கிறோம், இதை நாங்க ஆதரிக்கல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா மறைமுகமா அவங்கள ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. உண்மை நிலவரம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அதிகாரிகளோட தவறு அப்படின்றது என்னுடைய பார்வையில. அதாவது அவங்க சரியான முறையில செயல்பட்டாலும், தேர்தலான முறையாக நடைபெற்றிருந்தாலோ அதனோட கவனத்திற்கு எடுத்துட்டு வந்து இந்த இப்போ போட்டிருக்க ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாவும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து, அதாவது இந்த எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த சட்டமானது 1951 துவங்கப்பட்டது. சரிங்களா? அப்போத்துல இருந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்ப இருந்த அரசாங்கமோ இத ஸ்ட்ரிக்டா எடுத்துட்டு போக தவிர்த்துட்டாங்க. மக்களும் அதுக்குண்டான விழிப்புணர்வு இல்லைன்றதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட. இதை வச்சு அரசியல் பண்றதை விட்டுட்டு இதுல இருக்க கருத்து என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டு இது மக்களுக்கு பயன்படுமா, எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் மக்களுக்கு பயன்படுமா அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். ஆனா அரசியல்வாதிகள் அதை வந்து தனக்கு சாதகமாவோ இல்ல தான் ஜெயிக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஊன்றுகோலாக, இது ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. இதை தவிர்த்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத அரசியல்வாதிகள் பார்க்கணுன்றது என்னோட கருத்து.